இது தனுசு ராசிக்கான மே 4 முதல் 10ஆம் தேதி வரையிலான பலன்களுக்கான ஒரு விரைவான கண்ணோட்டம். இந்த வாரம் உங்களுடைய சோர்வை விரட்டி வேலை மற்றும் உறவுகள்ல எப்படி மீண்டும் புத்துணர்ச்சி பெறுவது என்பதை பற்றிலாம் பார்க்க போறோம். முதலாவது உங்களோட உடலாற்றல். கடந்த வாரம் 12வது வீட்ல இருந்த முழு நிலாவால உங்களுக்கு கொஞ்சம் மனச்சோர்வு ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா? ஆனா கவலை வேண்டாம், புதன் கிரகத்தோட சாதகமான நிலையால உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த இது ஒரு சூப்பரான நேரம். உணவு, தூக்கம்னு ஒரு 5 விஷயங்கள்ல தலா 5% சின்ன மாற்றம் செஞ்சாலே போதும், உங்களுக்கு 25% பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். இது நம்ம ஸ்மார்ட் போன்ல பேட்டரி கரையும் போது தேவையற்ற ஆப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ரீசார்ஜ் பண்ற மாதிரி தாங்க. ரெண்டாவது, நீங்க கவனிக்க வேண்டியது உங்க வேலை. உழைப்புக்கேத்த அங்கீகாரம் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? தயங்காம உங்க எதிர்பார்ப்புகளை வெளிப்படையா பேசுங்க. வியாழக்கிழமை முதல் மாற்றங்களின் கிரகமான புளூட்டோ பின்னோக்கி செல்வதால கடந்த 2 வருஷமா நீங்க செஞ்ச வேலைகளை ஆழமா மறு ஆய்வு செய்வீங்க. இது எப்படின்னா, ஒரு கம்பெனி புது ப்ராஜெக்டை தொடங்கும் முன் தங்களோட பழைய லாப நஷ்டங்களை தணிக்கை செய்யறதுக்கு சமம். மேலும் ஜூன் இறுதி வரை அதிர்ஷ்ட கிரகமான வியாழன் உங்க தொழில் முயற்சிகளுக்கு ரொம்பவே சாதகமா இருக்காரு. இறுதியாக உங்க தனிப்பட்ட வாழ்க்கை. காதலுக்குரிய சுக்கிரன் உங்க உறவுக்கான இடத்துல இருக்கிறதால சிங்கிள்ஸ்க்கு புதிய காதல் வாய்ப்புகள் கண்டிப்பா வரலாம். ஆனா செவ்வாயின் தாக்கத்தால நீங்க தான் அந்த முதல் படியே எடுத்து வைக்கணும். காதல்ல செவ்வாய் தர்ற வேகமும் சனி கிரகம் தர்ற விவேகமும் ஒன்னா செயல்படுற அழகிய முரண்பாட்டை இந்த வாரம் நீங்க ரசிப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஜூன் 10ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு அருமையான நிதி ஆதாயமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமா உங்க ஆற்றலை மீட்டெடுத்து கடந்த காலத்தை மறு ஆய்வு செய்து புதிய உறவுகளையும் நிதி வாய்ப்புகளையும் முழு நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள்.